நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்பமாக. நம்மை விடுவிக்கிறவரை நாம் ஆராதிப்பமாக. நம்மை காண்கிற தேவனை நாம் ஆராதிப்பமாக. நமக்கு நன்மை செய்யும் தேவனை நாம் ஆராதிப்பமாக. நீதியின் ராஜாவை நாம் ஆராதிப்போம். சமாதானத்தின் கர்த்தரை நாம் ஆராதிப்பமாக. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நம் கண்களை மூடி நாம் ஒருநலப்படுவோமாக. இந்த ஆராதன பகுதியில கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொருடைய செவிகளும் கேட்கட்டும், ஒவ்வொருடைய கண்களும் தேவனை தரிசிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தாவை ஒவ்வொருவரும் உயிர்ப்பியுங்க. ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, இந்த வேளையில் நாங்கள் நோக்கி துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தாவே உம்மை தரிசிக்கட்டும். உம்முடைய சத்தத்தை இந்த ராத்திரி வேளையில கேட்கட்டும் அப்பா. உம்முடைய மெல்லிய சத்தம் ஒவ்வொரு செவிகளிலும் கேட்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஓ மகிமை, நீரே பெரியவர், நீரே ஆசீர்வதிக்கும் தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறீர். ஓ மகிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு லட்சியத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போமாக. தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாக ஒரு உறுதியோடு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. தேவனை ஆராதி. தேவனுடைய மெல்லிய சத்தம் உன் செவிகளில கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே பாடி துதித்தார்கள். இருந்த இடம் அசைந்தது, எல்லாருடைய பாவ கட்டுகளும் அருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். தேவனை ஆராதிப்போம். வேடிக்கை பார்க்க வேண்டாம். கட்டுகளை உடைக்கணும். கட்டுகளை கட்டவிழ்க்கணும். கட்டுகளை உடைக்கணும். தட்டி
தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி தட்டி ஹalleluya. ஆமென். நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். ஆமென். எல்லா சத்தத்தை உயர்த்தி கட்டுகளை உடைக்கணும். ஹalleluya. சுகதகதரபகதுடா. கட்டுகளை உடைக்கணும். ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. கட்டுகளை உடைக்கணும். எல்லா பிசாசின் கிரியைகள் கர்த்தாவே ஆண்டை எடுத்து விட்டு கர்த்தாவே ஒவ்வொரு இழித்து விட்டும் அகன்று போவதாக. சுகதகதரபகதுடா. அப்பா இடம் முழுவதும் ஜீவ நதி வெளிச்சம் இடம் முழுவதும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இடம் முழுவதும் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. உன் சூழ்நிலைகளின் மத்தியில் என்னை நோக்கி கூப்பிடு. என்னுடைய கிருபை உன்னை தாங்கி வழிநடத்தும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ சுகதகதரபகதுடா. ஹalleluya. ஆமென். யாரோ ஒருவர் சூழ்நிலை, ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று நீ வந்திருக்கிறாய். ஆவியானவர் நம்மோடு எச்சரிக்கிறார். நீ எந்த சூழ்நிலையிலும் நீ இருக்கலாம். நான் உன்னை பிரகாசிப்பிக்க செய்யும் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். எந்த மனுஷனையும் நிலைநிறுத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு அவர் பேசுகிறார். நீ எந்த சூழ்நிலையில் நீ வந்திருக்கிறாய், அந்த சூழ்நிலையை மாற்ற நான் வல்லமையுள்ள தேவன் என்று அவர் பேசுகிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். என் ஜனமே, எந்த சூழ்நிலையிலும் நீ காணப்படலாம். கடன் பிரச்சனையோடு நீ காணப்படலாம். சமாதானம் இல்லாமல் நீ காணப்படலாம். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒரு சமூகத்தை நாடி வந்த நீ பாக்கியம் உள்ளவன், பாக்கியம் உள்ளவள், நீ பாக்கியவதி, நீ பயப்பட வேண்டாம். ஒரு சமூகத்தை நீ நாடி வந்தபடியினால் உனக்கு தேவனுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வாய். நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நீ காணப்படுவாயாக. எதையும் குறித்து நீ சிந்திக்க வேண்டாம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் உன் ஜீவியத்தில் உன் குடும்பத்தில் புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த மன மகிழ்ச்சியோடு தேவனை நீ ஆராதிப்பாயா? ஹல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையிலும் உனக்கு சூழ்நிலை வரும்போது கர்த்தரையே நீ மறந்து நீ கர்த்தரை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு நீ தூரமாய் நீ போகலாம். அவர் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் ஜனமே, நீ நம்பிக்கையோடு விசுவாசமாயிரு. இந்த இரவு ஜெபத்தில் அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த இரவு ஜெபத்தில் அநேகர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தர் உன்னை பாவ கட்டுகளை அறுத்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மகிமை, விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், 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 கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் 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 விடுவிக்க வல்லவரே ஹalleluya என் ஜனமே இந்த வேளை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் மத்தியிலே நான் அசைவாட்டிக் கொண்டிருக்கிறேன். சிக்கத்துடா நீ உன் பிள்ளைகளை நினைத்தோ உன் குடும்பத்தை நினைத்தோ நீ கவலையோடு என் சமூகத்திலே நீ காணப்படுகிறாய். சிக்கத்துடா உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். என்னை நோக்கி கூப்பிடு, நானே சகலத்தையும் புதிதாக்க நான் வல்லமையிலே தேவனாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு. என் அன்பை விட்டு நீ தூரமாய் நீ காணப்படுகிறதை நான் காண்கிறேன். என் அன்பை விட்டு நீ தூரமாய் இருப்பதை இந்த வேளையில் காண்கிறேன். பல கவலையோடு என் சமூகத்திலே நீ வந்திருக்கிறாய். நான் உன்னை காண்கிறேன். உன் கவலைகளை போக்கி உன்னை நல்ல மகனாய் நல்ல மகளாய் என்னுடைய மகளாய் நிறுத்த நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று நீ விசுவாசி. நீ கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்லை. உன்னுடைய எல்லாம் சூழ்நிலையும் நான் அறிகிற தேவனாய் இந்த ராத்திரி வேளையில உன்னோடு பேசுகிறேன். நீ எல்லா கவலையும் மறந்து என் சமூகத்திலே நீ மகிழ்ந்து கலிகோரு. நான் உனக்குள்ள வந்து உனக்குள்ளும் உன் பிள்ளைகளுக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ளும் புதிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சுகட்டகத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடா. ஹல்லேலூயா. ஓ சுகட்டகத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடபக்கத்துடமனா திடமனா துரபக்கத்துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகிமை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உம்மையே நம்பி நான் வந்திருக்கிறேன். இரவு ஜெபத்துக்கு கர்த்தாவே உம்மை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு கை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் சூழ்நிலையை மாற்றுக என்று உன்னுடைய நாவை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மாற்றி உன்னை பிரகாசிக்க செய்ய என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே.
அக்கினியாய் இறங்கிடுமே பெரும் காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக விழுந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக விழுந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே இறங்கிடுமே. என் மகளே, என் சமூகத்திலே என் மகன் இந்த சூழ்நிலையில இருக்கிறானே என்று நித்தம் நித்தம் நீ சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இதை நான் உன்னை காண்கிறேன். உன் சஞ்சலத்தையும் உன் வருத்தத்தையும் உன் கவலைகள் யாவையும் நான் காண்கிறேன். என் மகளே, உன் பாரத்தை என் பாதபடியை இறக்கி வை. நான் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னாலே எல்லாம் கூடும் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாரோ ஒருவர் பிள்ளையை நினைத்து நீ கவலையோடு சமூகத்திலே வந்திருக்கிறாய். நீ கர்த்தரையே நம்பி நீ வந்திருக்கிறாய். ஒருபோதும் ஒருபோதும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் கண்களை மூடி சிந்து பேசக்கூடாது கூட. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் பேசுகிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ கர்த்தரையே நம்பி வந்திருக்கிறாய், மனுஷனை அல்ல. நீ கர்த்தரையே நம்பி வந்தபடியால் நீ இதயத்தில் வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ கவலைப்பட வேண்டாம், மனமகிழ்ச்சியோடு இரு. நாம் எப்படி தேவனோடு பேச வேண்டும் அது கூட தெரியாதபடி நீ சமூகத்தில் இருக்கிறாய். நீ கவலைப்படாதே மகளே. நான் உன்னோடு கூட இருந்து உனக்குள்ள மகிமைப்படுகிற நாள் வந்து விட்டது. நீ தைரியமாயிரு. என்னால செய்யக்கூடாத ஒரு காரியம் கூட என்னால முடியாது என்று சொல்ல முடியாது. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். நீ எங்கெங்கேயோ நீ போய் வந்திருக்கலாம். நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மளை படைத்த தேவனிடமே நீ வந்து விட்டாய். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன கோளாறு என்று சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும். அவரிடமே நீ சரண் அடைந்து விட்டாய். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன் இருதயத்தில் வேண்டிக் கொண்ட இந்த விண்ணப்பங்களை அவர் கேட்டார். உன் கண்ணீரை துடைத்தார். உன் துக்க நாட்கள் எல்லாம் இப்பொழுதே முடிந்து போய்விட்டது. சந்தோஷமாய் நீ காணப்படு. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நடந்ததை மறந்துவிடு. நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், 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 நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு பாத்துடா வாடா திரு டோக்குது விடுக்குதுடா வாடா கதுரை, நீ நேசிக்கிறதான என் பிள்ளையை ஒரு பாத்துடா வாடா கதுரை டோக்குது விடுக்குதுடா வாடா கதுரை. என் இருதயத்தின் வேதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஒரு பாத்துடா வாடா கதுரை டோக்குது விடுக்குதுடா வாடா கதுரை. உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பாத்துடா வாடா கதுரை டோக்குது விடுக்குதுடா வாடா கதுரை. உனக்காகவே நான் இருக்கிறேன். ஒரு பாத்துடா வாடா கதுரை டோக்குது விடுக்குதுடா வாடா கதுரை. உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஒரு பாத்துடா வாடா கதுரை டோக்குது விடுக்குதுடா வாடா கதுரை. எதை நினைத்தும் கலங்காதே, உன்னை நான் அழைத்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சுகந்த கத்துட்டு பக்கத்துடா அம்மே எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தடைகள் எல்லாவற்றையும் சேனைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை என் தேவனே, என் ராஜாவே, உதவி செய்யுங்க. அற்புதம் கண்டிடுவாய் என்ற வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்றவர் விட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்றவர் விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். இன்றே உன் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் 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 காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. ஆமென். என் ஜனமே, நீ எந்த சூழ்நிலையிலும் நீ வந்திருக்கலாம். இது முழு இரவு ஜெபம். இந்த இரவுல நம்ம தூக்கத்தை தியாகம் செய்து அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்ய உனக்கு முன்பாகவே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ கவலைப்பட வேண்டாம். உன் அதிசயத்தை காண செய்யும்படியாக வந்திருக்கிறார். இந்த 2025 வருஷம் இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நீ பெற்றுக்கொள். உன்னை அதிசயங்களை காண செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். சொன்னதுல உண்மையுள்ளவர். அதை நிறைவேற்ற
அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, பலி திறக்கும், அதிசயம் நடக்கும். அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் கர்த்தர். அவர் நீதியின் ராஜா. எல்லாம் தடைகளையும் அவர் உடைத்து போடுகிற தேவன். ஆகவே நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். உன் சூழ்நிலையை மனுஷர் புரிந்து கொள்ள முடியாது என் ஜனமே. ஆனால் ஒருவர் நம் நடுவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உன் சூழ்நிலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், உன் இருதயத்தை தேவன் காண்கிறார். உன் சூழ்நிலையை அவர் மாற்றுவார். 1000 பேர் உன்னை எப்படி பேசினாலும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். இந்த இரவு, இந்த ஜெபத்தில், இந்த முழு இரவு ஜெபத்தில் என் ஜீவியத்தில் அற்புதம் செய்ய போகிறார். என் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் ஜீவியத்திலும் மாற்றத்தை தரப்போகிறார். என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்க போகிறார். நீ எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை நீ கொண்டு வா. மனுஷனால் முடியாதது தேவனால கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நீ சிந்தையிலே நினைத்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நானே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? என் ஜனமே, நீ ஒரு நம்பிக்கையோடு இரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். ஆகவே நீ வல்லவர்களாக விசுவாசத்திலே உறுதியாயிரு. அல்லேலூயா. உன் சூழ்நிலையை மாற்ற நம் மத்தியிலே அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய காரியம் உனக்கு பெருசு, தேவனுக்கு ஒரு தூசி போல. உன்னுடைய காரியங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர். அந்த வானத்தையும் பூமியையும் நம்மளை சிருஷ்டித்த தேவன், அவர் பெரிய தேவன். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனையை நீயே பெருசா பார்க்க வேண்டாம். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரிய தேவன் உன் சூழ்நிலையை மாற்றுவார் என்று நீ விசுவாசி. அல்லேலூயா. என் தேவனே, ஒவ்வொருக்குள்ளும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அல்லேலூயா இயேசுவே. ஷகடகதுரபகதுடபலகதுடமனதுரபகதுடா. அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வெல்லும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வெல்லும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வெல்லும். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வெல்லும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கக்கூடாதபடி தடை செய்கிற கிரிகள் அகற்றி விடுங்க. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்ல. திகைத்திடாதே,
துதியினால் இடிந்து விழு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகைத்திடாதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கலங்கிடாதே, திகைத்திடாதே. துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகைத்திடாதே. துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகைத்திடாதே. துதியினால் இடிந்து விழு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துல அப்பப்ப தலை குனிய வைக்கிற சாத்தானே வெளியே போடா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. குடும்பத்தை தலை குனிய வைத்துக் கொண்டிருக்கிறாய். இந்த சரீரம் தேவனுடையது. தேவன் வாசம் செய்கிற ஆலயம். இந்த இதயத்தில் உனக்கு இடம் இல்லடா, வெளியே போடா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். சிக்கட்டக்கத்துடா. இனி இந்த சரீரம் உனக்கு இடம் இல்லை. இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம். இந்த சரீரத்தில் நீ அப்பப்ப அவமானத்தை கொண்டு வர. இனிமே இந்த சரீரத்தில் உனக்கு, இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேற முடியாம உனக்கு கட்டளை இடுகிறேன். சிக்கட்டக்கத்துடா. என் தேவனை அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும். நீங்க உதவி செய்யும், உதவி செய்யும் அப்பா. அப்பப்ப அவமானத்தை கொண்டு வருகிற கர்த்தாவை ஆண்டவரை கொண்டு வருகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னதமானபடி நாமம், இந்த நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியே போவதாக. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. கர்த்தாவே அந்த சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. இப்பொழுதே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா கட்டுகளையும் உடைத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த இருதயமாகி இந்த ஆலயத்தை, இந்த சரீரத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தாவே நீங்க ஆளுகை செய்யுங்க. வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே நீங்க ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவை துதிக்கிறோம். சகலகதுரபகதுடா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரசனத்துக்காக நன்றி அப்பா. வல்லமைக்காக நன்றி. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாடல் பகுதியும் ஆராதனை பகுதியும் நீங்க ஆசீர்வதித்தபடி ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை மீதியான பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. உம்முடைய அதிசயங்கள் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை ஒவ்வொருவரையும் காண செய்யுங்க. உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு செவிகளும் கேட்கட்டும். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அமைதலோடு தேவ சமூகத்துல இருந்து உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.